ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு டைனமிக் எக்ஸசைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுட்டு வார்ம் அப் ரன் பண்ணுறேன். அது 1 கிலோமீட்டர்லேருந்து டிபெண்டிங் ஆன் யுவர் ஒர்க் அவுட் சேஞ்ச் ஆகும். நான் ஜென்ரலாக 2.7 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுவேன். அது என்னன்றதை இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் அது முடித்ததுக்கப்புறம் ஸ்பெஷலி ஆன் ஸ்பீட் ஒர்க் அவுட் டேஸ் அண்ட் டெம்போ டேஸ், நாட் ஆன் த ஈஸி டேஸ் அன்னைக்கு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ், வார்ம் அப் ரன் ஆர் நாட் வார்ம் அப் ரன், இட்ஸ் ஜஸ்ட் அ ரன், ஈஸி ரன். பட் ஸ்பீட் இன்டர்வல் ஆர் டெம்போ இருக்குன்னா அந்த டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ், வார்ம் அப் ரன், அது முடிச்சதுக்கப்புறம் ட்ரில்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்பீட் ரன்னாக இருந்தாலும் சரி ஆர் டெம்போ ரன்னாக இருந்தாலும் சரி ஐ வில் ஸ்டார்ட். அந்த வார்ம் அப் ட்ரில்ஸ் வந்து என்ன ஆகுனா ஒரு லைக் எ சைடு ஒரு டைனமிக் ஒர்க் அவுட்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஹார்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணிட்டு இட் வில் கிவ் யூ தட் பவர் ஆர் த பூஸ்ட் தட் யூ நீடட் ஃபார் த ரன். ஸோ அதுதான் இந்த வார்ம் அப் ட்ரில்ஸோட பாயிண்ட். இந்த வார்ம் அப் ட்ரில்ஸ் வந்து பார்க்கலாம், இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்கிப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே இடம் இல்லாதனால இங்கே சைட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏபிசி 3 தெரிஞ்சால் 3மே பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சி ஸ்கிப் பண்ணுவேன், அடுத்து ஏ ஸ்கிப் பண்ணுவேன். இது சி ஸ்கிப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். யூ கேன் யூடியூப் அபவுட் சி ஸ்கிப் நிறையா டுட்டோரியல்ஸ் இருக்கும் எப்படி இது பண்ணுறதுன்னு. ஸ்டார்டிங்கில் வராட்டியும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, யூ வில் கெட் இட். ஸோ இதெல்லாம் ஒரு 30 மீட்டர்ஸ் பண்ணால் போதும். 20 to 30 மீட்டர்ஸ் பண்ணாலே பயங்கரமாக மூச்சு வாங்கும். ஜஸ்ட் டேக் அ வாக்கிங் பிரேக் ஒரு 10-20 செகண்ட்ஸ். அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஏ ஸ்கிப், ஆனால் நான் கை தப்பாக பண்ணிட்டேன். ஒரே பக்கம் லிஃப்ட் பண்ணக்கூடாது. அது நோ ஐ வில் சேஞ்ச் இட். ஸோ லெஃப்ட் லெக்னா ரைட் ஹேண்ட், ரைட் லெக்னா லெஃப்ட் ஹேண்ட். நெக்ஸ்ட்டு பட் கிக்ஸ். ஸோ அதுவும் இடம் இல்லாதனால இங்கே சைடில் காட்டணுன்றதுக்காக இந்த பக்கம் நான் ஓடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரைட்ஸ் ட்ரை பண்ணேன். பட் இங்கே இடம் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும். ஸ்ட்ரைட்ஸ் மாதிரி இப்போ ட்ரை பண்ணுவேன். இந்த ட்ரில்ஸ்லாம் நீங்கள் தனித்தனியாக யூடியூப் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாட்டி தனியாக ஒவ்வொரு ட்ரில்க்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணேன், இடம் பத்தலை. சிங்கிள் லெக் ஹாப்பிங். ஸோ இது ஹாப் பண்ணுறப்ப வந்து நீங்கள் மிட் ஃபுட்டில் லேண்ட் ஆகணும். இந்த வீடியோவில் மேபி நான் ஃப்ரண்ட்டில் லேண்ட் பண்ணுற மாதிரி, டோவில் லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் நான் மிட் ஃபுட்டில் தான் லேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஹாப்பிங் தான் பண்ணுறேன். இந்த ஹாப்பிங்கும் சேம், லேண்டிங் இன் த மிட் ஃபுட். ஸோ
இது வந்து ஒரு கிரேட் ஷூ ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ். இது எல்லாமே யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ரொம்ப பண்ண தேவையில்லை பிகினிங்கில். இன்னொன்று வந்து நான் சொன்ன மிட்ஃபுட்டில் தான் லேர்ன் பண்ணணும். இது நம்ம ஊரில் வந்து இந்த கோழியை பற்றி விடுற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ். பட்டு இட்ஸ் அ கிரேட் எக்ஸசைஸ் ஃபார் ஹாம்ஸ்ட்ரிங். இதை முடிச்சுட்டு மோஸ்ட்லி அவ்வளோதான். இதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுவேன். எனக்கு எந்தெந்த மசில்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கோ அதெல்லாம் ஐம் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் இட் அவுட், அவ்வளோதான். இது ஒன்றும் மேண்டட்டரியாக இது மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு இது மாதிரி எங்கே எதாவது மசில்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் ஸ்ட்ரெச் இட் அவுட். ஸோ இவ்வளோ தான் வார்ம் அப் ட்ரில். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும். அது இந்த வார்ம் அப் ட்ரில் பண்ணுறப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குவோம், அது நார்மல் தான். ஒவ்வொரு ட்ரில்க்கு நடுவில் நீங்கள் யூ கேன் வாக் ஃபார் சம் 30 செகண்ட்ஸ் ஆர் சம்திங். ஸோ ஒவ்வொரு ட்ரில்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 மீட்டர்ஸ் பண்ணால் போதும், ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. இங்கே எனக்கு இடம் கன்ஸ்டன்னால் நான் சின்னதாக லைட்டாக பண்ணி காட்டினேன். ஒரு 10 to 20 மீட்டர்ஸ் நீங்கள் இந்த வார்ம் அப் ட்ரில் பண்ணால் போதும். இதை முடிச்சுட்டு லைட்டாக ஒரு வாக் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1 மினிட் வாக் பண்ணுங்கள். தென் தண்ணி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 2 சிப் வாட்டர் ஆர் ஜெல் கன்சியூம் பண்ணால் ஜெல் இது சாப்பிட்டுட்டு யூ ஸ்டார்ட் யுவர் ஸ்பீட் இன்டர்வல் ஆர் டெம்போ. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ரன். ஆல் த பெஸ்ட், பாய்.